అన్నా నా எப்போ நான் வெளில தான் இருக்கேன் Blockbuster. Movie. Mind blowing, bro. Blockbuster, all the bros. సినిమా ఎట్టుందినా? సినిమా చాలా బాగుంది. శంకర్ డైరెక్షన్ బాగుంది. హీరో యాక్టింగ్ సూపర్గా ఉంది. రామ్ చరణ్ చాలా బాగా చేశాడు. మ్యూజిక్ ఓకే బాగా, బ్యాక్గ్రౌండ్ బాగుంది. మూవీ డబుల్ యాక్షనా? డబుల్ యాక్షన్. తండ్రి చనిపోతాడు, రొటీన్ స్టోరీ అంటా అన్నారు. అంత బాగానే ఉంది సినిమా. సినిమా అంతగా ఏం బాగాలేదు అంటా అన్నారు కదా? లేదు లేదు, చాలా బాగుంది సినిమా. స్క్రీన్ కూడా బాగానే ఉంది. ఓకే. అజయ్ సూర్య యాక్షన్ సూపర్. హీరో డామినేట్ చేశాడు. చాలా బాగుంది. హీరో యాక్టింగ్ హీరో సూపర్ చేసినాడు. 5 years తర్వాత సింగిల్ మూవీ వచ్చింది కదా, ఎలా ఎక్స్పీరియన్స్ చేస్తాడు? సూపర్ బాగుంది. రామ్ చరణ్ మంచి మంచి కాంటాక్ట్ ఇచ్చాడు. చాలా బాగుంది. సంక్రాంతి గ్యారెంటీ హిట్, సూపర్ హిట్ ఇది. సంక్రాంతికి రేస్లో ముందంజలో రావచ్చు படம் அப்புறம் ஏதோ ஒன் டைம் பார்த்துக்கணும் பார்க்கலாம் ப்ரோ. ஹீரோ ஆக்டிங் 5 సంవత్సరాల తర్వాత వచ్చినాడు కదా. 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திருந்தாலும் ஹீரோன்னா ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. பட் என்னன்னாக்கா படம் வந்து சங்கர் டைரக்ஷன் வந்து எதிர்பார்ப்போட தான் வந்திருப்பாங்க. பட் அந்த எதிர்பார்ப்பு பார்த்த மாதிரி இல்லை. இப்போ ஆக்சுவலி சொல்ல போனாக்கா இப்போ பவன் கல்யாண் சார் சிஎம் டெப்யூட்டி சிஎம் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, இந்த ஓடிடியை பற்றி நம்ம எப்படி இது பண்ணணுமோ அது மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நம்ம எது மூலியமாக வச்சு அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆஃபீஸர்ஸ் கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல. இதில் வந்து என்னன்னா ஜனங்க கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஆஃபீஸர்ஸே சரியில்லை. நெக்ஸ்ட்டு சூர்யா ஆக்டிங் அவன் சூப்பர் ப்ரோ. அவனோட இந்த நடிப்பு நறுக்குன்னு எதுவும் சொல்லியிருக்காங்கனாக்கா அது சிம்பிளாக நடிச்சுட்டு போயிருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. 10க்கு எவ்வளோ ஸ்டார் தருவீங்க? 10க்கா ப்ரோ? இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6 பாயிண்ட் தான் ப்ரோ. அது மேலே கொடுக்குறேன் நானே இல்லை. நான் யார் கொடுத்து நானா 6ன்னு சொல்லிட்டேன். மிச்சம் பேர் ஒரு 5 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹிட் ஆர் ஃப்ளாப் படம்? இந்த படமா எனக்கு தெரிஞ்ச ஃப்ளாப் தான் ஆகுது ப்ரோ. ஹிட்ன்றது ஏன்னா சொல்ல இப்போ ஓப்பனாக சொல்லியிருப்பார். நம்ம இதில் வந்து ஃப்ளாப்னு சொன்னோம்னா இருக்கிறவங்க வந்து அதை ஹிட் ஆக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தனையோ படம் வந்துச்சு ஓப்பனாக சொல்ல போனாக்கா. இப்போ இந்த இடையில அவங்க ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்ட் எந்த படம் வந்திருந்தாலும் சரி. பட் என்னன்னா இப்போ பிரபாஸ் ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. நான் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து நான் அப்போ அந்த 100 கோடி 200 கோடி வசூலுக்கு காமிச்சது. இப்போ நீங்கள் 500 200 300 டிக்கெட் வெளியே அதிகமாகிட்டு 1000 கோடி வசூல் காட்டுறது பெருசுலன்னு சொல்லிட்டாரு. அது ரியலாக தான் உண்மை தான். இப்போ அவங்களோட பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அந்த படத்தை வந்து பிளாக் பஸ்டர் ஆக்கிடலாம். நம்ம சொல்ல முடியாது. படத்தை நம்ம பார்த்ததுல நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அந்த ஆல் ஃபேன்ஸ் அதை எதுவுமே கோச்சிக்காதீங்க. பட் என்னன்னா இந்த படத்துக்கு ஒரு தகுதி இப்படி தான் இருக்குன்றது நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு தெரியும். நீங்களே வந்து பார்த்து சொல்லுங்கள்.